இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் கிறிஸ்தேசு மூலமாய் எடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். பாடத்துக்கு போகும்போது கூட ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் கடந்த மாதத்தில் கூட புதிதாக உடன்படிக்கை பண்ணி வந்து அந்த சகோதரர்கள் கூட கிறிஸ்துக்குள்ளாக அன்பின் வார்த்தையில் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பசுத்த ஆவி அவர் சித்தத்தின் படி கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் பாடத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த நாளிலும் நாம் பாடத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கொஞ்சத்தில் உண்மையாயிருத்தல். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதார வசனம் வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொஞ்சத்திலேயே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலேயே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடந்த சில மாதங்களாகவே நாம் நம்முடைய அருமை இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அநேக பாடங்கள் நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். அது தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் பாடங்களை நம்ம கேட்டு தொடர்ந்து கூட நம்ம அவரோடு செய்து கொண்ட மனசாட்சி உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு சில நல்ல தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம்னாக்கா ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இந்த நாளிலும் கேட்கிற இந்த பாடம் ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு பாடம். இந்த பாடம் பார்க்கும்போது ரொம்ப எளிமையான ஒரு பாடம் கூட, ஆனால் மிகவும் முக்கியமானது. நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பாடமாக கூட இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதாவது நம்ம ஆதார வசனத்தில் நம்ம பார்க்குற ஒரு கொள்கை இருக்குது. என்னன்னாக்கா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற ஒரு நபர் அநேகத்திலும் உண்மையாக இருப்பார். இந்த கொள்கை பார்க்கும்போது உலக அளவில் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பெரிய கொள்கையாக இருக்குது. அந்த ஒரு கொள்கையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆதார வசனத்தில் நம்ம பெற்றிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சிறிய காரியங்கள் இல்லை சிறிய வேலைகளில் நம்பகத்தன்மையாக இருக்கிற ஒரு நபர் அவர் இடத்துல ஒரு பெரிய காரியத்தை இல்லை ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கும் போதும் அவர் எப்படி அந்த சின்ன காரியத்தில் ரொம்ப பொறுப்போடு இருந்தாரோ அதே போலவே அந்த ஒரு பெரிய காரியத்திலும் அவர் ரொம்ப பொறுப்போடு இருப்பார் அப்படின்றது நம்மளுடைய வாழ்நாளில் நம்முடைய அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். உண்மைங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இது அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இல்லை ஒருவேளை ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒர்க்குக்கு நம்ம கொடுக்குறோம், அதிலிருந்து அவர்கிட்ட அந்த அந்த வேலையை அவரை சரிவர செய்து முடிக்கல அப்படின்ற ஒரு எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோனாக்கா அந்த ஒரு நபரிடத்தில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்போது அதே ஒரு எச்சரிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம், இல்லைங்களா? அதே போல் ஒரு சிறிய காரியமாக இருக்கட்டும், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொறுப்பு ஒரு நபரத்தில் கொடுக்கும்போது அந்த பொறுப்பில் அந்த ஒர்க்கு அந்த நபர் ரொம்ப கனிவாக ரொம்ப கண்ணியமாக ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கும்போதும் அதே ஒரு பாணியில் தான் அதே கண்ணியத்தோடு கனிவாக என்ன பண்ணுவார்னாக்கா அந்த ஒரு விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி பிரதர் சாத்தியம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது சாத்தியம் தான். ஏன்னா சின்ன சின்ன வேலைகளை செய்யும்போது அது வேலையை நம்ம எடுக்காமல் அது நம்மளுடைய கேரக்டராக மாறுது. அதில் நம்முடைய சிந்தியை பழக்க வைக்கிறோம். அது ஒரு பெரிய பொறுப்பு வரும்போதும் அதே பாணியில் என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த காரியத்தை நம்ம அணுக முடியுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு கொள்கையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர் இடத்துல பிரயோகித்து வந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிற கிறிஸ்துவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள் அநேகமாக இருக்குது. அதில் இந்த ஒரு பாடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த பாடத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே,
இப்போ இந்த பாடத்தை நம்ம எப்படி கேட்கணுன்னாக்கா, ஏக சிந்தியாக கேட்கறதுக்கு தெய்வம் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுப்பாராக. இப்போ நம்ம இதற்கான உதாரணங்களுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போது பெரிய வேலை சொல்லிட்டோம், சிறிய வேலை சொல்லிட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணம் கொடுக்கலான்னு சொன்னாக்கா, பண விஷயம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அநேகர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெரிய ஒரு தொகை இருக்குனாக்கா அதை வந்து கையாளுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம கூட நம்மக்கிட்ட ஒரு பெரிய தொகை இருக்குது அப்படின்னாக்கா அதை செலவழிக்கிற விஷயத்த இருக்கட்டும், அதை பாதுகாக்கிற விஷயமா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதுவே ரொம்ப சிறிய தொகை, அது ஒரு பொருட்படுத்தாதது ஒரு தொகையாக இருந்தால், நம்மள எத்தனை பேர் அந்த பணத்தை குறித்து செலவழிக்கிற விஷயத்தை குறித்தோ அது எதுக்காக செலவழிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம ஜாக்கிரதையாக கவனிச்சிருக்கிறோமா? அநேக தருணங்கள் இல்லைங்களா. சிறிய தொகையை வந்து நம்ம கவனம் இல்லாமல் விட்டுருக்குறோம். ஆனால் இது எதை குறிக்குதுனாக்கா, இது ஒரு நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை குறிக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதுபோல் நம்ம ஒரு சிறிய காரியங்களில் இல்லை சிறிய தொகையை செலவழிக்கிறது, இல்லை சிறிய காரியங்களை கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பில்லாத ஒரு தன்மையை, அந்த ஒரு கேரக்டரை நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை நம்ம கவனம் இல்லாத இருக்கிறது, இல்லை சிறிய தொகையை செலவழிக்கிற விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு காரியம், பொறுப்பில்லா தன்மையை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நாளுக்கு நாள் நம்ம வளர்த்து கொண்டே இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது சின்ன விஷயத்தில் இல்லை சின்ன காரியங்களை பொறுப்பில்லாத ஒரு நபர் பெரிய காரியங்களும் அவர் பொறுப்பில்லாத தான் இருப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். வேறு வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா, இப்போ ஃபாரினில் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ரூபாயில் சொல்கிறோம், அங்கே டாலர் யூரோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் $1 ஆகட்டும் இல்லை ₹1 ஆகட்டும், அதை ரொம்ப பொறுப்போடு எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், எப்படி இந்த இன்கம் வந்திருக்கு அப்படின்றது நம்ம பொறுப்போடு இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவார்னாக்கா, பொறுப்பாக சின்ன தொகையாக இருக்கட்டும், சிறிய கடனில் அவர் பொறுப்பாக இருப்பார். அதே போலவே சிறிய கடன் நாம் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறத அடைக்கிறதுக்கு பெரிய தொகையை கூட அவர் ரொம்ப பொறுப்பாக இருந்து என்ன பண்ணார், அந்த கடனை திருப்பி செலுத்துவார் அப்படின்னு கூட பார்க்கலாம் இந்த பெரிய சகோதர சொல்லி. இப்போது சிறிய காரியங்கள் பொறுப்பு இல்லாமலும் அவர் கொடுக்கப்பட்ட பெரிய காரியங்கள் மட்டும் ஒரு நபர் பொறுப்போடு இருக்கார். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்போது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட சிறிய காரியங்கள் எனக்கு பொறுப்பு இல்லாமல் நான் நடந்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய காரியங்கள் நான் பொறுப்போடு நடந்து கொள்கிறேன். இது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, நாளடைவில் ஒரு மன உளைச்சலுக்கு எனக்கு உள்ளாக்கி எல்லார் மத்தியிலும் ஒரு நம்பிக்கையில்லா ஒரு நபராக என்னை காண செய்யும். ஏன்னு சொன்னால், நான் பழகிருக்கிற விஷயம் என்னன்னாக்கா, சிறிய காரியங்களை பொறுப்பில்லாத நான் நடந்திருக்கிறேன். அது என்னோடய கேரக்டர் ஆகிடுச்சு, என்னோடய சிந்தையில் வளர்ந்து போச்சு. பெரிய காரியங்களை பொறுப்போடு நடக்கணும் போது ஒரு முறை நம்ம செய்யலாம், 2வது முறை நம்ம தவறு விடுறதுக்கு அநேகமாக வாய்ப்புகள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அப்போ என்ன ஆகுனா, மற்ற சகோதரர்கள் மத்தியில் அந்த பெரிய பொறுப்பெடுத்துகிற ஒரு நபர் சிறிய காரியங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு. நாளடைவில் என்ன ஆகுனாக்கா, அது மற்ற சகோதரர்களோட மத்தியில் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரை அவர் செயல்படுவார் அப்படின்னு போய் பார்க்குறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். என்ன காரணம்னாக்கா, அவருடைய சொந்த சுயநலமான அக்கறை, அவர் சொந்தமாக சுயநலமாக தனக்காக சிந்திக்காரு. மற்றபடி பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு மனப்பான்களை உண்மைத்தன்மைக்காக அவர் செயல்பட மாட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. வேறு வார்த்தையில் நம்ம சொல்லணும்னாக்கா, நம்ம எளிமையாக சொல்லலாம், வாழ்க்கையின் அற்பமான காரியங்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் மிகவும் அற்பமான காரியங்கள் இல்லை சிறிய சிறிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு குணலட்சணத்தை வளர்த்து கொள்வதற்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம். இதற்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலாம். ஒரு பில்டிங் இல்லை ஒரு வீடை நம்ம கட்டும்போது அதற்கு சிறிய சிறிய அந்த பொருட்கள்லாம் பயன்படுத்துவோம். கல், மணல் அது மாதிரி பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஒரு சிறிய சிறிய கல்லை வச்சு தான் நம்ம ஒரு பில்டிங் கட்டுவோம். ஒரு பெரிய எடுத்தோன்னே ஒரு பெரிய கல், ஒரு பெரிய பாறையை கொண்டு வந்து நம்ம கட்ட முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த சிறிய சிறிய கல் தான் வந்து ஒரு ஒழுங்கான ரீதியில் கட்டப்பட்டு ஒரு மாளிகையாக உருவாகுது. அப்போது நம்ம இடத்துல இருக்கிற நாளடைவில், அதாவது நாள்தோறும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கிற சிறிய சிறிய காரியங்கள் இல்லை சிறிய சிறிய பழக்கங்கள் தான் ஒரு நல்ல ஒரு பழக்கத்திற்கு நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம் அந்த பெரிய சகோதரர்கள். இப்போது எல்லாவற்றிலும், அதாவது
இப்படி கடைப்பிடிக்கிற ஒரு நபர் வந்து எப்படி இருப்பார்னாக்கா எல்லா விஷயத்திலும் A to Z ஒரு நாளில் அவர் எழுந்திருக்கிற மணி நேரம் முதற்கொண்டு நித்திரைக்கு போகிற மணி நேரம் வரைக்கும் அவர் பழகிற எல்லா இடத்துலையும் செய்கிற வேலை முதற்கொண்டு பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு எல்லாத்திலும் மனசாட்சியோடு நடப்பாராம். அப்படிப்பட்ட காரியங்களோட வாழ்நாட்களில் அவர் பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிற அந்த பாடங்களில் என்ன பண்ணுறாருனாக்கா நிறைய இடத்துல அவர் அபியாசப்படுத்துவாருங்கிற பார்க்குறோம். அந்த பெரிய சகோதரர்களுக்கு மனசாட்சியோடு நடக்கூடிய ஒரு நபர், இது சரியாக அந்த வசனத்தின்படி தான் நம்ம நடக்கிறோமா, இந்த வார்த்தை பேசும்போது அந்த சகோதரனுக்கோ இல்லை சகோதரிக்கு பாதிப்பு உண்டாகுமா, அது சத்தியம் அறிந்தவர்களாக இருக்கட்டும் சத்தியம் அறியாத நபர்களாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கட்டும் இல்லை எக்லிஷியாவில் இருக்கட்டும். இப்போது அவங்களுடைய நடக்கைகள் முதற்கொண்டு வார்த்தைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். அந்த பெரிய சகோதரர் இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சில நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்நாட்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அநேகர் இல்லை சிலர் சொல்லலாம், பிறருடைய பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் இப்போ மொபைல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதனா எடுத்துக்கலாம், பிறருடைய பொருட்களை அவங்களுடைய அனுமதியின்றி எடுத்துக்கொள்வாங்க. எடுத்துட்டு இது எனக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு இல்லை ஒரு மணி நேரத்துக்கு தான் தேவை, நான் அதுக்கு திரும்ப கொடுத்துட்றேன் சொல்லிட்டார். ஆனால் எடுத்து அந்த பொருள் வந்து அனுமதி இல்லாமல் எடுத்துட்டார், இது எனக்கு தேவையாக இருக்குது நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு நபர் குறித்து நம்ம பார்க்கும்போது இவர் அனுமதியின்றி எடுத்ததுனால, அந்த சகோதரனுடையோ இல்லை சகோதரியுடைய அனுமதியின்றி அந்த பொருட்களை எடுத்ததுனால இவர் பெரிய காரியங்களில் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்க மாட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அந்த பெரிய சகோதரர்கள் அப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம், பிறருடைய பொருட்களை நம்ம கடனாக வாங்கியிருப்போம், ஆனால் வாங்கும்போது ரொம்ப அக்கறையாக அதை வாங்கியிருப்போம், ஆனால் திரும்பி கொடுப்பதற்கு அந்த அக்கறை இருக்காது, மறந்து போயிருப்போம், இல்லை ரொம்ப காலதாமதமாக அவர் திருப்பி கொடுப்போம். இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள் தான் இது. ஆனால் அந்த பொருளுடைய சொந்தக்காரர் இதனால் என்ன ஆகும்னா ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாகும். அது அந்த டைமில் அவருக்கு தேவையாக இருக்கலாம், ஒரு காலதாமதமாக போய் சேரலாம், ஒரு மொபைலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பைக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருள். அப்போது அவர் ரொம்ப அசௌகரியத்தில் அது கொண்டு போய் விடும் கூட பார்க்குறோம். மொத்தத்தில் கடன் வாங்குறதுல வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்கள்னாக்கா, இதெல்லாம் அற்பமான காரியங்கள் தான். நம்ம சொல்லிட்டு இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இதில் நம்ம உண்மையை கடைப்பிடிக்கணும்னு கூட பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவருடைய 1000 வருட ஆளுகையில் பூமிக்குரிய காரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு அவரோடு கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறாங்கனாக்கா, உடன் ஆசாரியர்களாகவும் உதவி நியாயாதிபதிகளாக இருக்கிறாங்க, ராஜாக்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு வரதா நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, வேதத்தில் அநேக வசனங்கள் வழியாக நம்ம வாட்சி தெரிஞ்சு கொண்டிருக்கோம். இந்த செலெக்ஷன் வந்து பார்க்கும்போது கூட சுவிசேஷம் முழுவதிலும் இப்போது சுவிசேஷ அறுவடை காலத்தில் கூட போய் கொண்டிருக்கிறது நம்ம அறிஞ்சிருக்கோம். அந்த பெரிய சகோதரர்கள் இப்படிப்பட்ட இந்த விசேஷத்தை வகுப்பார் இல்லை அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிற நபர்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு விசேஷித்த குணலட்சணங்கள் இருக்கணும், தகுதி உடையவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். அது என்னென்னாக்கா, அந்த விசேஷ தகுதி இல்லை குணலட்சணங்கள் பார்க்கும்போது அது எப்படி அந்த ஒரு நபர் பெற்றுக்கொள்ள முடியும்னாக்கா, அவனுடைய முழுமையான அர்ப்பணிப்பு. இப்போ இதனால் வரைக்கும் நம்ம சத்தியத்தை கேட்டு தேவனத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற விஷயத்தில் வந்து முழுமையாக அர்ப்பணிக்கணும். இந்த முழுமையான அர்ப்பணிப்பு சொல்லும்போது இதில் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். நம்ம வாய் அளவில் இல்லை வார்த்தை அளவில் நம்ம சொல்கிறது கிடையாது. முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பு நம்ம இருதயபூர்வமானது. இருதயம் சொல்லும்போது நம்ம சிந்தை, நம்ம மாற்று எங்கே நடக்குதுங்க, ஒரு கேள்வி சிந்தையில் தான் நடக்குது இல்லைங்களா. அப்போது சிந்தை தான் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு பாதிப்பு, சிந்தையில் ஒரு பாதிப்பு வந்தால் அது மொத்த நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். இப்போது இந்த சிந்தையை முழுமையாக அர்ப்பணிச்சிடணும். சிந்தையை அர்ப்பணித்த பிற்பாடு அந்த சிந்தையில் ஆவிக்குரிய நம்ம ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற இல்லை பேசுகிற நடக்கிற விஷயங்கள் ஆவிக்குரிய ரீதியில், அதாவது வார்த்தையின் தேவனுடைய வார்த்தையின்படி தான் நம்ம பேசுகிறோமா இல்லை நடக்கிறோமா, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நிதானிக்கணும். நம்ம பெரிய சகோதரர்கள் இல்லை நம்ம பழைய சுபாவத்தின்படி தான், நம்ம பழைய சிந்தனைப்படி தான் நம்ம அர்ப்பணித்து அந்த சிந்தையை என்ன பண்ணுறோம் திரும்ப எடுத்துக்கிட்டு அதன்படி தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் தீர்மானிக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானிக்கலாம். நம்ம பெரிய சகோதரர்கள் அப்போது ஒருவேளை நம்ம அப்படி அர்ப்பணிக்கலை, நம்மளுடைய சிந்தையை அர்ப்பணிக்கலை, நம்ம இன்னமும் பழைய சிந்தனைப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானிக்கிறோம், நம்ம முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு நபர் எப்படி இருக்காருனாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட தகுதிக்கு
தேவனுடைய குமாரனோடு ஆளுகை செய்வதற்கு தகுதியற்ற ஒரு நபரை என்ன பண்ணார், அவர் விலைப்படுத்துறார். அதாவது உடன்படிக்கை செய்த நபரை நம்ம குறித்து பேசுகிறோம் அந்த பெரிய சொல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்கள், இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நம்ம ஆசீர்வதிக்கும்படியான ஒரு பெரிய வேலைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அதுக்கான ட்ரைனிங் நம்ம இங்கே எடுக்கணும் இல்லைங்களா. ஒரு விளையாட்டு வீரர் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகிறாருனாக்கா அதுக்கு முன்பாக கூட அவங்க நிறைய போட்டிகளில் பயிற்சி எடுக்கணும் இல்லைங்களா. அதில் பயிற்சி எடுக்கிற விஷயத்தில் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபைனலில் ஓரளவுக்கு நம்ம கஸ் பண்ண முடியும், அவங்க சாம்பியனாக வருவாங்க, அந்த போட்டியை அவங்க வெல்லுவாங்க அப்படின்னு கூட அந்த பயிற்சியில் தெரிஞ்சிடும். அதே போல் 10th இல்லை +2 படிக்கிற மாணவர்கள் கூட அந்த ஃபைனல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபைனல் வைப்பாங்க. அது அநேக 2 இல்லை 3 எக்ஸாம் வைப்பாங்க. அதை கூட அவங்க அந்த ஃப்ரீ ஃபைனல் எக்ஸாமில் அவங்க எழுதுறதை பொறுத்து அவங்க ஃபைனலில் அவங்க எக்ஸாமில் என்ன விதமான மார்க் எடுக்க முடியுன்றதை ஓரளவு கவனிக்க முடியும் அந்த பெரிய சகோதர. அதுபோல் இன்றைக்கி கொஞ்சம் காலம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உடற்பயிற்சி செய்து முதற்கொண்டு சில வருடங்களோ இல்லை பல வருடங்களோ கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது வந்து நம்மளுடைய பயிற்சி காலமாக இருக்குது. இந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் இல்லை சில வேலைகளில், அதாவது நான் சில வேலைகளில் பொறுப்புகள் சொல்கிறது ஒட்டுமொத்த எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கேன். எக்லீஷா மட்டும் கிடையாது, வீட்டிலையும் வேலை ஸ்தலத்திலையும் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட தாயின் கர்ப்பத்தை நம்ம வெளிப்பட்ட முதற்கொண்டு நம்ம மரணத்தில் போகிற வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம எதையுமே நம்ம கொண்டு வரல, வெறும் கையோடு தான் வந்தோம். மீதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே தேவனால் கிடைச்சிருக்கு இல்லைங்களா. அப்போது எல்லாத்தையுமே நம்ம அவர் மூலமாக தான் பெற்றிருக்கிறோம்னாக்கா அந்த ஒரு காரியங்களாக நேரமாகட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற தாளந்துகளாகட்டும், இல்லை நம்ம பெற்றோர் முதற்கொண்டு சகோதர சகோதரிகள், அப்புறம் மற்றும் சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், உறவினர்கள், இவங்க எல்லாரையுமே நம்ம எப்படி தான் பார்க்கணுன்னாக்கா நாம் குணலட்சணம் வளர்த்துக்கொள்வதற்கு தேவன் இவங்களெல்லாம் அனுமதிச்சிருக்கா நம்முடைய வாழ்க்கையில். இப்போது இவங்களை எல்லாரிடத்திலும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையோடு நடக்கணும் அப்படின்றத நம்ம முதலாவது நம்ம சிந்தியாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர. இப்படி நம்ம சிந்திக்கும் போது ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எடுத்து வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் எடுத்து வைக்க அன்புக்குரிய சகோதர. இப்படி இல்லாமல் நம்ம செய்த உடன்படிக்கையை மறந்துட்டு தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்துட்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் நடக்குமா? நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இல்லைங்க, கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும். இது எந்த ஒரு தடையும் இல்லை வசனத்தில். முழுமையாக ஒரு சகோதரர் அர்ப்பணிச்சிருக்காருனாக்கா 24 மணி நேரமும் அவர் ஊழியம் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தமாக இல்லை. அவர் சித்தம் இருக்குன்னா அவருடைய அழைப்பு அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம். மற்றபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் அவர் தம்முடைய கையின் பிரயாசங்களை வேலை செய்து தேவனுடைய ஊழியத்தை நடப்பித்திருக்காரு. இது ரொம்ப உன்னதமான ஒரு காரியமாக இருக்குது அன்புக்குரிய சகோதர. ஒருவேளை நம்ம மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு கவலை இருக்கும், ஆனால் உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரர்களுக்கு அவளுக்காக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 26லேருந்து 27 வசனம் இருக்கா? மத்திய 6ஆம் அதிகாரம் 26லேருந்து 27. சாரி சிஸ்டர், மத்திய 6 வசனம் 26 27. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைக்கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பார்க்குறோம், தேவனுடைய ஊழியத்திற்காக நம்மளை அழைத்திருக்காரு. நம்ம அநேக மணி நேரங்களில் நம்ம வேலை ஸ்தலத்தில் போயிடுது. எக்லிஷா கூடுகளில் சில மணி நேரங்கள் நம்ம இருக்கிறோம். வாராந்திர கூடுகளில் இப்போ அநேக இடங்களில் ஜூம் கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் போகுது. இங்கே எப்படின்னு தெரியல, நேரடி கூடுகள் இருந்தால் சில மணி நேரங்கள் இருப்பீங்க. மற்ற அநேக மணி நேரம் பார்க்கும்போது கூட நம்ம வீட்டிலையும் வேலை ஸ்தலத்துலையும் நம்ம செலவிடுவோம் இல்லைங்களா. நம்ம கிடைக்கிற அந்த சில மணி நேரங்களில் நம்ம எந்த அளவுக்கு தேவனத்தில் உண்மையாக இருக்கிறோம் நம்ம சிந்திக்கலாம். நமக்குரிய சகோதர. இப்போது அழித்த தேவன் வந்து அவர் உண்மையில் இருக்கிறார். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை ஒரு மரக்கன்றை நட்டுட்டார், அது பராமரிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாது இருக்குங்களா. அதுக்கு தேவையான
உரமாகட்டும் தண்ணீராகட்டும் அவர் கொடுப்பார். உலகத்திலே ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் தேவன் நம்மளை அழைச்சிருக்காருன்னா நம்மளுடைய தேவைகளெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லைங்களா? அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளில் உங்கள் பரமபிதா பிழைப்பட்டுகிறார். ஸோ இந்த காரியங்களை பார்த்து நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ தேவனுடைய ஊழியத்தை நிமித்தம் நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படும் போது மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கூட அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ அதனால் நம்ம பார்க்கும்போது கூட நம்முடைய சிந்தையில் முதலாவது நம்ம எப்படி சிந்திக்கணும், எதை தான் முதன்மைப்படுத்தணும்னு பார்க்கும்போது கூட வசனம் நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 33ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேங்க்யூ சார். பார்க்குறோம், முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய தேடுதல் எதை குறித்தாக இருக்குனாக்கா தேவனுடைய நீதியை குறித்தும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். பெரிய சகோதரர்களே, ஒருவேளை அப்படி இல்லை நம்ம சிந்தை அப்படின்னாக்கா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல் கண்ணாத கண்டும் காதார கேட்டும் உணராதவர்களாக இருக்கிறதுக்கும் அந்த வசனங்கள் அப்போ நிறைவேறிச்சு. அந்த வசனம் இன்னைக்கு நம்ம மத்தியில் கூட நிறைவேறும் அப்படின்னு கூட பார்க்கலாம். பெரிய சகோதர சொல்ல இதெல்லாம் நம்ம ஏன் சின்ன சின்ன காரியங்கள் இந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணுமானாக்கா கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இதுக்கு எதுக்காக கொடுக்குன்றது ஒரு சில நிமிடங்கள் நம்ம தேவனை குறித்து நம்ம நிதானிக்கலாம். நிறைய இடத்துல சொன்ன விஷயந்தான். இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த யூனிவர்ஸை பார்க்கும்போது மில்கி வே கேலக்ஸின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதில் பார்க்கும்போது சூரிய குடும்பம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது, சின்ன ஒரு குடும்பமாக இருக்குது. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஒட்டு மொத்தமாக தேவனுடைய சிருஷ்டிப்பில் இருக்கும்போது இந்த மில்கி வே கேலக்ஸி ரொம்ப ரொம்ப அற்பமாக இல்லை ரொம்ப சிறிய ஒரு விஷயமா இருக்குது. தேவனுடைய ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பில் இந்த சிருஷ்டிப்பின் எல்லையில் எடுத்து பார்க்கும்போது கூட இது வரைக்கும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய எல்லைகள் சொல்கிறாங்க. அதனோடு ஒப்பிடும்போது இந்த மில்கி வே கேலக்ஸி ரொம்ப நம்ம நட்சத்திரத்தில் நைட்டில் பார்க்குறோம்ல, நைட்டில் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் சிறு சிறு விளக்குகள் போல் இருக்கும். தூரத்தில் இருக்கிற ஒரு மில்கி வே கேலக்ஸியோ இல்லை வேறு ஏதோ கேலக்ஸியோ இப்படி தான் தெரியும், ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ அதுபோல் இந்த பரந்த அண்ட வெளியில் இந்த மில்கி வே கேலக்ஸியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறிய நட்சத்திரம் போல தான் நம்ம தேவனுடைய பார்வையில் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த மில்கி வே கேலக்ஸியில் சூரிய குடும்பத்தில் பூமியில் இருக்கிற நம்மளை என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த பூமியை மனுக்குலத்திற்காக கொடுத்துருக்கிறார். விசேஷமாக மற்ற அனைத்து சிருஷ்டிகளை காட்டிலும் தேவன் நம்மளை அதிகமாக நேசிச்சிருக்கிறதுனால அவரிடத்தில் இருக்கிற உன்னதமான ஒரு நபரை அவரை நேசகுமார் நம்மளுக்காக கொடுத்தார். அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற ஸ்தானத்திற்கு உரிய ஸ்தானத்தில் அவர் நேசகுமார் நம்ம உயர்த்தினார். அதுபோல் அவருடைய அடிச்சூரில் பின்பற்றி வரக்கூடிய நம்மளையும் அந்த உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்துறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கார். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இது நம்ம நினைச்சாலே இதில் சிந்திச்சாலே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு பாருங்கள், அது சாதாரண ஒரு அழைப்பு கிடையாது. உலகத்தில் ஏதாவது ஒரு பெரிய போஸ்ட்டில் ஒரு கலெக்டர் இருக்கார், அவருக்கு ஒரு அழைப்பு வருதுன்னா அது அந்த ஒரு அழைப்புக்கு நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கும் பாருங்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை ஒதுக்கி விட்டுட்டு அந்த டைமுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் அவர் கொடுத்துருக்க டைமுக்கு அவர் போய் பார்ப்போம் இல்லைங்களா? அதுபோல் உலகத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அவரோட அதிகாரம் அழிந்து போயிடும். ஆனால் தேவனுடைய அதிகாரம் எப்போத்துக்கு நித்தியத்துக்கு இருக்குது. அந்த சர்வ வல்லவருடைய அழைப்புக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் இல்லை சிந்தையில் முதன்மையான ஸ்தானத்தை கொடுத்துருக்கோம் சிந்திக்கலாம். அன்பு பேச சொல்ல இப்படி சிந்திப்போமானால் நம்ம ஒவ்வொரு சிறிய காரியத்தையும் நம்ம ஏதோ நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எல்லாமே தேவனுடைய அனுமதி தான். அவர் சொல்லும்போது சில இடத்துல தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஆகாயத்தில் பார்த்து ஒரு சிறு குருவி கூட கீழே விழுதில்லை, நம்மளோட தலையில் இருக்கிற முடி கூட கீழே விழுதுன்னு சொல்கிறப்போ எல்லாமே ஒரு சித்தம் தான். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிந்தையில் நம்ம நிறுத்தும் போது ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து கவனிக்கும் போது நம்மளுக்கு புரிய ஒரு அன்பு பெரிய சகோதரி எல்லாமே தேவன் தான் நடத்தி கொண்டிருக்கார். அநேக பேர் சொல்லுவாங்க இந்த அண்டவெளியில் பூமியை இருக்குது, அந்தரமாக இருக்குது, ஏதோ ஒரு எரிக்கல் பூமியில் விழுந்துடும், ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இல்லவே இல்லை, இது என்றென்றைக்கு இருக்கும்படியாக அது அஸ்திவாரப்படுத்தியிருக்காரு. அதுபோல தான் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஏதோ
ஒரு காரியத்தில் கடந்து போகும். சில நாட்களில் வந்து ரொம்ப உன்னதமான சிறப்புக்குரிய காரியங்களை செய்வோம். சில நாட்கள் வந்து எதுவும் செய்யாதே அந்த நாட்கள் கடந்து போயிடும். ஆனால் நம்ம கவனிக்கும் போது ரொம்ப சிறப்பான காரியங்களை செய்ய முடியும் அன்புக்குரிய சகோதரர்கள். ஏன்னா இந்த ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னதமான தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் நான் என்ன வேலையை அவருக்காக செய்திருக்கிறேன், அது அற்பமான வேலையா இல்லை பெரிய வேலையா அப்படின்னு தேவனுடைய பார்வையில் அது இல்லைங்க. முக்கியம் உண்மையாக இருக்கிறோமா, அந்த வேலையில் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருக்கிறோமா, அந்த இருதயத்தில் அந்த வாஞ்சி இருக்குதா, அந்த உண்மைத்தன்மை தான் தேவன் பார்க்குறார் அன்புக்குரிய சகோதரர்கள். இப்படியாக ஊழியத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கு தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னாக்கா அடக்க குணத்தை எதிர்பார்க்குறார். இந்த ஊழியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்கள். வாழ்க்கையில சிறிய காரியங்களுக்காக கூட நாம் கர்த்தருடைய சித்தத்தை கவனிக்கணும். தேவன் அழைச்சிட்டாரு, தேவனோட அழைப்பு இருக்குது, சத்தியம் தெரியும். ஆனால் நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு காரியம் செய்ய போகிறோம்னாக்கா நம்ம எடுப்பில் நம்ம தீர்மானம் செய்யக்கூடாதுங்க. அதில் தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். இதனால் தேவனுடைய வழிநடத்தல் என்னன்றது ரொம்ப கவனிச்சிருக்கணுன்றது சகோதரங்க முன்வைக்கிற அந்த பெரிய சகோதர நாம் பராமரிக்க வேண்டிய ஒரு சரியான மனோபாவம் இல்லை மனநிலை இதாக இருக்குது. இந்த ஒரு மனோபாவத்தில் அந்த மனநிலையை வந்து நம்ம தவற விடக்கூடாது அந்த பெரிய சகோதர எல்லாத்துலேயும் கர்த்தருடைய சித்தம் என்ன, இந்த காரியம் செய்தால் இல்லை இந்த ஒரு வார்த்தை பேசினாலோ இந்த வேலை செய்தாலோ என்னுடைய அப்பாவுக்கு இது பிரியமாக இருக்குமா, இது அவர் அங்கீகரிப்பாரா அப்படின்றது நம்ம அவருடைய நடத்துதலுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம் அந்த பெரிய சகோதர நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் தேவனுடைய பார்வையில் வந்து சிறிய வேலையாக பெரிய அவர் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லைங்க. அவரோட பார்வையில் எல்லாமே ஒன்று தான். அதில் அவங்களுடைய உண்மைத்தன்மையை மட்டும்தான் பார்க்குறார். இது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். தேங்க்யூ சார். அப்போ பார்க்குறோம், எந்த வகையான ஊழியமாக இருக்கட்டும் அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்யணும். அது அன்பின் நிமித்தமாக செய்யும்போது அது தாழ்ந்த வகையான ஊழியமாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், எக்லீஷியாவில் நம்ம க்ளீன் பண்ணுற ஒர்க்கை தாழ்மையான ஊழியம் சொல்லுவோம் இல்லைங்களா. இதுவாக இருந்தாலும் சரி, இல்லை போதிக்கிற ஊழியமாக இருந்தாலும் சரி, இதில் அன்பின் நிமித்தமாக செய்யப்படும் போது அது தேவனால் அங்கீகரிக்கப்படுது அப்படின்ற பார்க்குறாங்க அந்த பெரிய சகோதர உதாரணத்துக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்ன சம்பவம்னாக்கா, சமாரிய ஸ்திரீ இடத்துல அவர் பேசுகிற அந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாக்கோபுடைய அந்த கிணற்றாண்டையில் அவர் அந்த மத்தியான வேலையில் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இங்கே சொல்லும்போது ஒரு தற்செயல் நடந்தது போல் இருக்கலாம். ஆனால் தற்செயல் நடந்த விஷயம் இல்லைங்க. அதில் ஒரு தேவனோட தெய்வீக திட்டம் இருக்குது. அந்த சமாரிய ஸ்திரீக்கிட்ட அந்த பேசுகிற விஷயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட அவர் அந்த நாட்களில் சத்தியத்தை அறிவிப்பதற்காக பிரசங்கம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கார். அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் கிடைத்த அந்த தருணத்தில் ஒரு ஸ்திரீக்கிட்ட மட்டும் பேசுகிறார். அந்த ஸ்திரீ வந்து பார்க்கும்போது மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுற ஒரு ஸ்திரீ, ஒரு சமாரிய ஸ்திரீயாக இருக்கிறாங்க. அதுவும் யூதர்கள் அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்னன்னாக்கா, மற்ற எல்லாரிடத்துலையும் கூட அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கல, தான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்திரீ கிட்ட வெளிப்படுத்தி காண்பிக்க போய் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஸ்திரீயின் மூலமாக அநேக ஜனங்களுக்கு சத்தியம் சென்று சேரும் அப்படின்றத தேவன் அறிஞ்சிருந்தார். தேவன் அந்த ஸ்திரீயை முன்குறிச்சிருந்தார். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் இடத்துல அவரை வெளிப்படுத்த வேண்டியது அந்த கால சூழ்நிலையாக இருந்தது அந்த பெரிய சகோதர இது போல் நம்ம பெரிய ஊழியமாக இருக்கட்டும் சிறிய ஊழியமாக இருக்கட்டும், நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நம்ம உண்மையோடு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற பார்க்குறோம் அந்த பெரிய சகோதர இந்த இடத்துல பார்க்கும்போது கூட அந்த ஸ்திரீ குறித்து நம்ம பார்க்கலாம். எதுக்காக அந்த ஸ்திரீயை தேவன் இங்கே தெரிந்து கொண்டிருக்காருன்னா, அவங்க ஒரு நிஜத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அடையாளமாக தான் அவங்க தெரிந்து கொண்டிருக்காங்க. நிஜத்தில் ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது உண்மையான மனவாட்டி வகுப்பார். அந்த சமாரிய ஸ்திரீ எப்படி அவங்க பெற்றுக்கொண்ட உண்மையான விஷயத்தை மற்ற சகோதரர்களுக்கு அவங்களுடைய ஜனங்களுக்கு போய் அறிவித்தாங்களோ ரொம்ப உற்சாகமாக, அதுபோல் இன்றைக்கி மற்றவர்களால் அருவறுக்கப்படுகிற ஜனங்களாக புறஜாதி ஜனங்களாக இருந்த நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு அவர் தான் மேசியா, நான் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரிவித்து
அந்த உன்னதமான சத்தியத்தை கொடுத்துருக்காரு. அந்த உற்சாகத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு அந்த உற்சாகத்தோடு கூட போய் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி உண்மையில் நடக்கிற ஒரு விஷயத்தை அன்றைக்கி நேரில் ஒரு சம்பவமாக தேவனை வச்சுருக்காங்க அன்புக்குரிய சகோதரர்கள். இதில் அநேக பாடங்கள் இருக்குது. சகோதர வழியாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஒருவேளை கேட்கலன்னா இந்த பாடங்கள் கூட வருகிற நாட்களில் தேவன் சித்தமாக நம்ம எடுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அந்த சிறிய ஊழியத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் இருக்கும்போது அநேகர் வந்து அவங்களுடைய நிறைய வருமானத்தில் இல்லை பணத்தில் வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மிகுதியான பணத்திலேருந்து கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவாங்க. ஒரு விதம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2 துட்டுக்கு சமணம் ஒரு நாணயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியில் போடுறாங்க. இது வந்து அவங்க ஜீவியத்துக்காக இருந்தது. அவங்களுடைய அர்ப்பணிப்பு பாருங்கள். அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு உணவு இருக்காது அந்த பணம் இல்லைனாக்கா. ஆனால் தேவன் மீது கொண்ட அன்பினால் அந்த தேவனுக்காக என்னுடைய பங்களிப்பு முழுமையாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமாக இருந்ததால் அவங்க அப்படியே அர்ப்பணிச்சு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இது கொடுக்குறது விஷயம் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊழியத்திலும் நம்ம இப்படி தான் நம்ம அர்ப்பணிப்போடு செய்யணும் அப்படின்றத அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த பெரிய சகோதரர் இப்போ சத்தியத்துக்குற எங்கெல்லாம் நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரே ஒரு வார்த்தை போதும். அது ஒரு அந்த நபர் அந்த காலத்தில் வழிநடத்துறதுக்காக தேவன் அந்த 1 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்தலாம். அன்புக்குரிய சகோதரர், அது ஒரு ஏற்ற கால சத்தியமாக இருக்கலாம். அதனால் கான்டாக்ட் இருக்கிற எல்லா நபரையும் நம்ம தொந்தரவுப்படுத்தக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தேவனுடைய ஏவுதல் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாஞ்சிருக்கா அப்படின்றது நம்ம அறிஞ்சிருக்கணும். வாஞ்சி இல்லாத நபரத்தில் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி பிரயோஜனம் இல்லை. அது பன்றிக்கு முன்பாக போட்ட ஒரு முட்டை போல் ஆகிடும். அன்புக்குரிய சகோதரர், அதனால் நம்ம சத்தியத்தை சொல்லும்போது கூட கண்ணியமாகவும் இனங்கண்டும் நம்ம சொல்லணும்னு பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த உபதேசம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணால் முக்கியமான சத்தியங்களை அவர் போதிச்சார். அதுபோல் நாமளும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சரியான நபர் இடத்துல அந்த விலை மதிப்பில்லாத சத்தியங்களை கொண்டு சேர்க்க நம்ம தேவன் நம்ம பயன்படுத்தோம். அன்புக்குரிய சகோதரர், இப்போ சந்தர்ப்பத்தை பொறுத்து ஒருவேளை நம்ம சத்தியத்தை சொல்ல முடியல அப்படின்னாக்கா அந்த சத்தியத்தை நபர் கேட்கல, ஆனால் ஒரு துன்பத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல, சத்தியம் இல்லாத ஆறுதலான வார்த்தைகள் அந்த இடத்துல அவங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னாக்கா அந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்களை கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர், சத்தியத்தை சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கும்போது, சத்தியம் சொல்ல வாய்ப்பு இருக்கும்போது சத்தியத்தை சொல்லலாம். சத்தியத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அந்த நபர் அவங்கள தேற்றக்கூடிய நல்ல வார்த்தையில் சொல்லலாம். அந்த நல்ல வார்த்தையில் சொல்லி நீங்கள் தேற்றும்போது அடுத்த முறை நீங்கள் சத்தியத்தை சொன்னால் அந்த நபர் கேட்பார். அன்புக்குரிய சகோதரர், இது குறித்து நம்ம ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கள் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டுப்பிடித்ததையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் உயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலேயே உயரப்பட்டவர்களையே சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் உயரத்தைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த வார்த்தைகள் அநேகமாக அறிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாசத்தோடு நம்ம கடந்து போகலாம். இப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்? இருதயம் நொறுங்குண்டவர்களை தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். நம்மளுடைய சகோதரர்கள் அது தேவனுடைய வார்த்தை மூலமாக சொல்லலாம், இல்லை நம்மளுடைய இருதயத்திலிருந்து அன்பான வார்த்தைகள் மூலமாக அவங்க தேற்றலாம். நம்மளுடைய சகோதரர்கள் இப்படி தேற்றும் போது அவங்க ஏற்ற காலத்தில் சத்தியத்தை வழிநடத்தப்படுவாங்க. இந்த உலகத்தின் பிடியில் இருக்கிற அவங்கள ஒரு விடுதலைக்குள்ளாக நம்ம கொண்டு வருவதற்கு தேவன் நம்மளை ஒரு கருவியாக கூட பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போது இப்படியாக அன்பும் தயவும் பொருந்தியவர்களை, பிறருக்கு உதவ விருப்பம் உள்ளவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கான்னு பார்க்கணும். நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்னாக்கா அன்பு, மற்றவர்களை இரக்கம், தயவு இருக்கணும். இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கார். இந்த சுவிசேஷ முடிவில் கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள்,
இப்போது எல்லா சமயங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா சமயங்களிலுமே உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தேவன் நம்மளுக்கு சிறப்பான ஒரு சலுகை இல்லை அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை இல்லை உற்சாகமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா எல்லா சமயங்களும் நம்ம நிதானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நபர் வந்து துக்கமான காரியங்களால் அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கோம். இதனால் வந்து அவங்க எப்பொழுதுமே வந்து அவங்களோட சிந்தையில் ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை கூட நாம் உற்சாகமாக பேசும்போது அந்த ஒரு துயரத்திலிருந்தும் அந்த ஒரு துன்பத்திலிருந்தும் அவங்க ரிலீஃப் ஆக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி உலகத்தில் அநேகமாக நம்ம நியூஸ்லெலாம் பார்க்குறோம். அது வாழ்க்கையில் தோற்றுவிட்டவர்கள் இல்லை எக்ஸாமில் தோற்று போன ஒரு நபர்கள்லாம் பண்ணால் எடுத்த ஒரு முடிவுனா தற்கொலை. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் கூட சில நாட்களுக்கு முன்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவங்க சிரிக்கவோ பண்ணுவாங்க, மற்றவர்களை சிரிக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கு தெரியும் ஒரு 1/2 hour 1 hour தான் இருக்கும், இந்த நேரத்தில் மற்ற நம்ம சிரிக்க வைக்கலாம், அவங்க அப்படி முற்படுறாங்க. சாகுபடி ஒரு நபர்களே. ஆனால் நம்ம நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பை அழைக்கப்பட்டிருக்க நாம் எதுக்காக வருஷத்தோடு இருக்கணும்? நம்மளை துன்பப்படுத்துறதுனால என்ன நம்மளுடைய வெயிட்டில் ஒரு கிலோ ஏற போகிறதில்ல, இறங்க போகிறதில்ல, ஹைட்டும் கூடாது, குறையவும் குறையாது. அப்போ எதுக்காக நம்ம துன்பப்படணும்? அப்போ நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மேலே வைக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம மேலே இன்னமும் அந்த பாரத்தை வைத்து கொண்டு இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சிந்திக்கலாம். ஒருவேளை நம்ம அது போல் ஒரு பாரத்தையோ இல்லை துன்பமாக இருக்கிறோனாக்கா, கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்னாக்கா, அவருடைய கிருபாசனத்துக்கு அண்டையில் போயிட்டு அந்த பாரங்கள்லாம் இறக்கி வைத்து விட்டு அவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொண்டு உற்சாகமாக நான் இது முதல் கொண்டு இந்த ஊழியத்தை செய்வதற்காக ஓடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தீர்மானத்தை, ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பார்க்குறோம் இது போல் துன்பத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தில் அநேகமாயிரம் பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட உணர்ச்சிகளையும் துன்பத்தையும் வெளிப்படுத்தினா இந்த உலகம் தாங்குமா? துன்பமும் துயரமும் எல்லா வீட்லேயும் இருக்குது இல்லைங்களா? மனவர்த்தை எல்லா வீட்லையும் இருக்குது. அப்போ எல்லாருமே அது கொடுத்து ஷேர் பண்ணுறோன்னாக்கா அது எப்படி இருக்குனாக்கா ஒரு ஒரு நெருக்கடியான நிலைக்கு அதை குறித்து சிந்திக்கவே முடியாது. அப்போது இது மறைக்கிற விஷயம், அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நம்ம மனசுக்குள்ளவே அதை மறைச்சி மறந்து போகிற விஷயம் ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பார்க்கணும். நம்ம ஒரே சகோதர சகோதரி, அப்போது என்னன்னாக்கா நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அது போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை நம்மளுக்கு வேணும். தேவன் இந்த நாளில் எனக்கு இந்த அளவுக்கு தான் போஷிக்கிறாருன்னா இது போதும். தேவன் இந்த அளவுக்கு போஷிப்பு இந்த நாளுக்கு நல்லதுன்னு நினச்சிருக்காரு. இந்த நாளில் நாங்கள் இந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நாளைய தினத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா இந்த மணி நேரம் நான் இப்படி இருக்கிறது தொடராது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த நிமிடம்னாக்கா இது சந்தோஷமாக இருக்க முடியும். 24 hours கண்டிப்பாக இருக்காது. அதுபோல் இந்த மணி நேரம் நான் துயரத்தில் இருக்கிறேன்னாக்கா 24 hours நம்ம துயரத்தில் இருக்க முடியுமா? நான் இருக்காது, மாறிட்டே இருக்கும். அது முதலாவது நம்ம சிந்தையில் நிறுத்தும் போது நம்ம துன்பப்படுற அந்த விஷயத்தை நம்ம மாற்ற முடியும். எதுக்காக சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம சிந்தையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் வந்து சிந்தையில் நம்ம சிந்திக்கணும், தனிமையில் தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம குறித்து தியானிக்கும் போது நம்ம சிந்தையை தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக பழக்க வைக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே நம்மளுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சிந்தை நம்மளுக்குள்ளே வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான குணமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். அந்த பாடத்தில் ஒரு சின்ன சப்ஹெட்டிங்னாக்கா குணலட்சணத்திற்கான சிறிய சோதனைகள், நம்முடைய கேரக்டருக்காக இருக்கிற சிறிய சோதனைகள். இப்போது இன்றைக்கி நம்மளுக்கு மொபைல்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? எல்லார் கையில் மொபைல்ஸ் இருக்குது. ஒரு வீட்டில் 4 பேரும் 4 மொபைல் 5 மொபைல் கூட இருக்குது இல்லைங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது கூட தபால் இருக்கும், அந்த போஸ்ட்டு சத்தியத்தை மற்றவர்கள் ஷேர் பண்ணணுன்னாக்கா அந்த அந்த கடிதத்தின் மூலமாக எழுதி இல்லை ஒரு புக் போஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு நிலையாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கிற மொபைல் ஃபீல்டு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இந்த நிலையாக இருக்கட்டும், இதுவாக இருந்தாலும் நம்ம டைம் கிடைக்கும்போது ஒரு மொபைல் மூலமாக, ஒரு ஆப் மூலமாக, ஒரு வாட்ஸ்அப் மூலமாக சத்தியங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு போதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது போதிக்கிற இதுக்கு எங்கே தேவன் அனுப்புகிறோம் அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அந்த பெரிய சகோதர சகோதரி, இப்போது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டைமையும் நம்ம எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக கவனித்து நம்ம செலவு பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம பெரிய சகோதர சகோதரி, அப்போ நமக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்தணும்.
ஒருவேளை பெரிய ஊழியர்கள் கிடைக்குதுனாக்கா அதுக்காக நம்ம தேவன் கண்டிப்பாக வழி நடத்துவார். இல்லை நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா ஒருவேளை அந்த போஸ்ட் கவரில் அந்த அந்த லெட்டர் மேலே அந்த அட்ரஸ் மட்டும் நம்ம ஒட்ட முடியும் அப்படின்னாக்கா அந்த வேலை நம்ம செய்யலாம். இல்லை எக்லீஷியாவில் எடுத்துக்கும் போது போதிக்கிறதுக்காக நம்ம வாய்ப்பு போதிக்கலாம். இல்லை அந்த வாரம் இல்லை அந்த ஒரு மாதம் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னாக்கா பெருக்கிற வேலை மட்டும்தான் இருக்குன்னா அதை செய்வோம். சேர் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அது செய்வோம். ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை செய்வோம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்னாக்கா நம்ம சகோதரர்களுக்காக நான் கண்டிப்பாக இல்லைங்க, கர்த்தருக்காக செய்கிறோம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த சிறியில் ஒருத்தருக்கு எந்த ஊழியம் செய்தாலும் அது எனக்கே செய்யுதுன்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருமே அவருடைய சரீரத்தின் அங்கமாவதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் சகோதரர்களுக்கு எந்த விஷயம் செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக தான் நான் இது செய்கிறேன் என்ற ஒரு மனசிந்தியோடு அன்போடு செய்யும்போது அது தேவனுடைய பார்வையில் அங்கீகரிப்பாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர. அப்போ என்ன செய்தாலும் அது கர்த்தருக்கென்று தான் நான் செய்கிறேன் அப்படின்றது முதலாவது நம்ம மனதில் இருக்கணும். அந்த சகோதரனுக்காகவோ இந்த சகோதரிக்காகவோ இல்லை என்ன சகோதர பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தால் நம்ம செய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதர. இதுக்கு நம்மளை நாமே கேட்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இல்லை நல்ல ஒரு கேள்வி இருக்குனாக்கா என்ன கேள்வியாக இருக்குங்க? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்னென்னா நானே சொல்லிடுறேன். நான் இந்த நாளில் இல்லை இந்த மணி பொழுதில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தனிப்பட்ட தனிமையில் நீங்கள் உட்காரும்போது நீங்கள் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும். அன்பு இந்த நாளில் நான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறேன் இல்லை என்ன செய்துட்ருக்கேன்? இதில் இந்த தேடுகிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை செய்கிற விஷயமாகட்டும் இதனுடைய நோக்கம் என்ன? நான் இந்த நாளில் என்ன காரியத்தை செய்துட்ருக்கேன்? இந்த காரியத்துக்கான நோக்கம் என்ன? இது இந்த காரியத்தில் இந்த வேலையை யாருக்காக செய்கிறேன்? இந்த ஒரு 3 கேள்வியை நீங்கள் எழுதி கூட நம்ம வீட்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். முக்கியமாக நம்ம கடந்து போகிற அந்த அந்த மேலே நிலைக்கால்கள் மேலே இல்லை நம்ம அமர்ந்துக்கிற அந்த இருக்கையில் பக்கத்தில் எழுதி வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளில் நம்ம என்ன செய்துட்ருக்கோம்? இதனோட நோக்கம் என்ன? யாருக்காக செய்கிறோம்? இது அடிக்கடி நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு அந்த வார்த்தை அந்த கேள்வி உணர்த்தும். இன்றைக்கி நீங்கள் இந்த தேவனுக்காக இந்த வேலையை நீங்கள் செய்யலை, இது உங்களோட நோக்கம் இல்லை, உலகத்துக்காக செய்கிறீங்க, உலக நோக்கத்துக்காக செய்துட்ருக்கீங்க, உலக காரியங்களும் நீங்கள் செய்யுங்கன்னா அந்த கேள்வி நம்மளுக்கு உடனே அந்த பதில் கொடுத்துரும் நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்போது அந்த கேள்வி எழுதி வைக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர. இப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்காக வேலை செய்து அவரை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிற ஒவ்வொரு தருணம் சிறிய ஊழியமாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை முடித்து இந்த வேலையை எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கீங்களே, இந்த நாளில் நான் சும்மா இல்லாமல் ஒரு சின்ன வேலையில் உங்களுடைய ஊழியத்தில் சின்ன வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதில் எனக்கு மன நிறைவாக இருக்குது, நான் சந்தோஷத்தோடு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி சொல்கிற ஆவியை நம்ம வளர்த்துக்கணும். அன்புக்குரிய சகோதர. அப்போது இது எக்லீஷியாவில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் கூட நம்ம பொருந்தும். வீட்டில் நம்ம கடைப்பிடிக்கிற அந்த பண விஷயங்கள் சிக்கனத்துலையும் சரி, நம்ம சுற்றி இருக்கிற மற்ற நபர்களை ஒரு நோயாளியாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களுக்கு கவனிக்கிற விஷயம், கர்த்தருக்கு உடைய சகோதரருடைய கவனிக்கிற விஷயத்துலையும் இருக்கட்டும், கர்த்தருக்கு உண்மையான ஊழியத்தை செய்வதில் நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம். இது குறித்து நம்ம கவனிக்கல. இதில் அநேகமான பேர் தவறு விடுவது உண்டு. அன்புக்குரிய சகோதர. எக்லீஷியாவில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம சமாதானத்தோடு அமைதியாக உட்காருவோம். வீட்டில் இதை கடைப்பிடிக்கிறோமா மனைவிடத்துலையோ பிள்ளைகளிடத்துலையோ பெற்றோர் இடத்துல நம்ம கவனிக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா ஒரு அற்பமான விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தாக்கா உண்மையான ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு டெம்பரரியாக பேரண்ட்ஸை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, சொத்து சுகம் பணம் எல்லாம் ஒரு வண்டி எல்லாமே கொடுத்துருக்காரு. இதில் நம்ம உண்மையாக இருப்போம். ஆனால் வீட்டில் இருக்கிற சிறிய வேலைகளை நம்ம உண்மையாக கவனிக்கிறோம்னாக்கா, நம்ம பேரண்ட்ஸை உண்மையாக கவனிக்கிறோம், பிள்ளைகளை கவனிக்கிற விஷயத்தில் உண்மையாக கவனிக்கிறோம், வேலை ஸ்தலத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம். அது என்ன வேலைன்னா இருக்கட்டுங்க, மன வருத்தத்தோடு செய்யவே வேண்டாம். தேவன் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு, இது எனக்காக கொடுக்கப்பட்ட வேலை, இதில் என்னோடய உண்மைத்தன்மையை காமிக்கிறது மட்டும் என்னோடய சிந்தியாக இருக்கணும். நம்ம அந்த உண்மைத்தன்மை நம்ம எந்த அளவுக்கு காமிக்க முற்படுறோமோ ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பெரிய சொல்ல அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம்னாக்கா அது எதை குறிப்பிடுதுனாக்கா தேவன் கொடுக்கக்கூடிய அந்த உண்மையான ஊழியத்தில், ராஜ்யத்தின் ஊழியத்தில், அந்த வெளிப்படையான ராஜ்யத்தை நம்ம கொடுக்குற அந்த ஊழியத்தில் நம்ம எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்றத இந்த அற்பமான ஜீவம் இல்லை ஒரு டெம்பரரியான ஜீவியத்தில் நம்ம நிரூபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது இனி நம்ம சிந்திக்கலாம், இது வரைக்கும் நம்ம செயல்பட்டு வந்த வாழ்நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டுருக்கிறோம், இப்படியாக உண்மைத்தன்மையை நம்ம காண்பித்திருக்கிறோமா சிந்திக்கலாம். ஒருவேளை அப்படி உண்மைத்தன்மை காமிக்கலனாக்கா நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நிரூபிச்சிருக்கிறோம்னாக்கா ராஜ்யத்தின் வேலைகளுக்கு நாங்கள் தகுதி இல்லை,
அப்படி நம்மளே நாமே நிரூபித்து கொண்டிருக்கோம் தேவனுடைய பார்வையில். அப்போது ஒருவேளை அப்படி இருக்குமானா கண்டிப்பாக சொன்னது போல தான் கிருபாசனம் நம்மளுக்கு இருக்குது. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய இரத்தத்தால் வெளியேற்றப்பட்ட இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து கொண்டு அந்த சிந்தையை கிறிஸ்துவுடைய சிந்தையை வளர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் நல்ல போராட்டத்தை நம்ம போராடுறதுக்கு நம்ம போராடலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போது ஒருவேளை நம்ம இப்படியாக சிந்தை இல்லாமல் உலக காரியங்கள் அதிகமாக ஈடுபட்டு உலக வேலைகளே நம்ம முழுமையாக மூழ்கி இருக்கிறோன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் அந்த ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருந்தாலும் எக்லீஷியா சரியான படிக்கு வந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கான தகுதி அங்கிட்டு இல்லை அப்படின்றத நம்மளே நிரூபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அடுத்து சில உதாரணங்கள் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது ஜென்ரலான ஒரு உதாரணம் தான். வீட்டில் இருக்கிற நபர்கள் நாமளாக இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்களை வந்து நம்ம ஒரு சவுண்ட் ப்ரேயர்லேயோ இல்லை பாட்டு போது அவங்களுக்கு தொந்தரவு இல்லாதபடி நம்ம செய்யணும், அது முற்படணும். அதிகாலை எழுந்து ரொம்ப சத்தம் போட்டு நிறைய பேர் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். இல்லை ஒருவேளை நம்ம எதாவது வேலை முடிச்சுட்டு இல்லை வெளியூர் போய் ரொம்ப காலத்தாகவும் வருவோம், இல்லை ஏதாவது நம்ம தேவையில்லாத வேலையாக போயிருப்போம், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நிமித்து போயிருந்தால் பரவாயில்ல, மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உலக காரியமாக போயிட்டு நம்ம லேட்டாக வருவோம். அது வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு ஃப்ளாட்டில் இருப்போம், பக்கத்தில் இருக்கிற அந்த ரூமில் இருக்கிறவங்களும் டிஸ்டர்பாக இருக்கும். இது வந்து எதை குறிக்குதுனாக்கா, பொன்னான கற்பனையை கடைப்பிடிக்கல, மற்றவர்கள் உரிமைகளில் நம்ம தலையிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளே நிரூபிக்கிறோம். பொன்னான கற்பனையை நம்ம கடைப்பிடிக்கலை. முன்னை போல் நீங்கள் மற்றவர்களை நேசிங்கன்னு சொல்லலாம், அந்த பொன்னான கற்பனையை நம்ம கடைப்பிடிக்கலன்னு பார்க்குறோம். இப்போது நம்மளே எடுத்துக்கலாம், மற்ற சகோதரர் மூலமாக ஒரு டிஸ்டர்ப் நம்ம தூங்கும்போது வருது, நம்ம பொருட்படுத்துவோமா? இந்த இதை செய்யலாம் நல்லாயிருக்கும், இப்படி பேசலாம் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? இப்படி சத்தம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அது போல் தான் மற்றவர்களும் நம்ம நினைக்கணும் கூட பார்க்குறோம். அந்த பெரிய சகோதரத்தில் அப்போ மற்ற உரிமைகளை மதிக்கவும் பொன்னான பிரமாணத்தை நம்ம மீறுகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த பெரிய சகோதரத்தில் இப்போது கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக நம்முடைய நடத்தைகள் அனைத்திலும் முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நீதியின் கொள்கையாக இருக்கான்னு பார்க்கணும் எல்லாத்திலுமே. ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமானா கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம சாதாரண பிள்ளைகள் இல்லைங்க, உலகத்தில் நம்ம ஜீவிச்சுட்டு இருந்தாலும் நம்முடைய நோக்கம் என்னன்னாக்கா, பரம தந்தையோடைய அந்த குடும்பத்தில், தெய்வீக குடும்பத்தில் அங்கமாவதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கான ட்ரைனிங் இங்கே போயிட்டுருக்கு. இது போலவே அங்கே போய் நம்ம வாழ முடியாது இல்லைங்களா? இங்கே நம்ம நிரூபித்தா மட்டும்தான் அந்த ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த பெரிய சகோதர சோழர்களே, அப்போது மற்றவர்களோட உரிமை என்னென்னு நம்ம கவனிக்கணும். ஒருவேளை அந்த உரிமைகளை நம்ம அத்துமீறி இருக்கிறோமா அப்படின்னு கூட நம்ம சிந்திக்கணும். ஒருவேளை அப்படி செய்திருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம நீதியின் சட்டத்தை, அந்த பொன்னான பிரமாணத்தை மீறி இருக்கோன்ற உணரலாம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, இப்போ வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் முதலாவது நம்ம சொல்கிற விஷயம்னாக்கா நீதியின் கொள்கை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது கூட தயால குணத்தை நம்ம காட்டலாம், அன்பை காட்டலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம். முடிந்த அளவில் அன்பையும் தயாலத்தை காட்டலாம். ஆனால் சில காரியங்களில் முதலாவது நீதியை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அடுத்து நம்ம பார்க்குறோம், இது நம்ம பாடத்தை கேட்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்குள்ளே இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்திருக்கேன், நம்ம நிறைய பேர் ஒரு சிந்தை வரலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் கொள்கை இது தாங்க. நம்ம அந்த அழைப்புக்குள்ளே வந்துட்டோம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொள்கை இது தான். ஏன்னு சொன்னால், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு இசை அதில் வெளியே வரணும்னாக்கா அதில் எந்த ஒரு ரிப்பேர் இல்லை ஒரு டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? அது டேமேஜ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது முழுமையான சரியான ஒரு இசையை வெளிப்படுத்தும் இல்லைங்களா? இந்த மைக் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது சரியான படிக்கு இயங்கினா தான் என்னோடய வாய்ஸ் எல்லாருமே ஆடிபிளாக இருக்கும், கேட்க முடியும். இதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருந்தாக்கா என்னோடய வாய்ஸ் அந்தளவுக்கு கேட்காது, ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும் இல்லைங்களா கேட்குறவங்களுக்கு. அப்போது இந்த நீதியை கடைப்பிடிக்கிற விஷயத்துக்கு இதுதான். நம்ம கரெக்டாக நீதியை கடைப்பிடித்தால் மட்டும்தான் நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தேவன் வணைந்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட பார்க்குற அன்புக்குரிய சொல்ல. இப்போது தேவன் தேடிக்கொண்டிருக்கிற அந்த விசேஷ விதமான வகுப்பார் முற்றிலுமாக அவருக்கு விசுவாசமாக இருக்கணும். நம்ம உலகத்துக்கோ நம்மளுக்கோ நம்மளை சுற்றிலுக்கோ விசுவாசமாக இருக்க வேண்டியது இல்லைங்க, அவருக்கு விசுவாசமாக இருக்கணும்னு பார்க்குறோம். அவர் வசனத்துக்கு உண்மையாக இருக்கிற நபர்களை பெரிய காரியங்களில் உண்மையாக இருக்கிறவங்கள மாத்திரம் இல்லை, சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்கிறவர்களை, அதாவது சிந்தனை சொல் செயல்களில் உண்மையாக இருக்கிறவர்கள் தான் அவர் தேடிக்கொண்டிருக்கார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனை சொல் செயல் இதில் நம்ம கொஞ்சம் டீப்பாக ஒரு நிமிஷம் போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலாவது நம்மளோட சிந்தைக்கு தான் வரும்.
இல்லைங்களா? எந்த ஒரு காரியமாக சிந்தைக்கு தான் வரும். அப்போது ஒரு நபரை சரி பண்ணணுனாக்கா சிந்தை அளவில் நம்ம சரி பண்ணிட்டா போதும், அவரோட வார்த்தையும் ஒரு நடத்தையும் சரியாயிடும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இதனுடைய அர்த்தம் என்னங்க? சின்ன பிள்ளைங்கன்னா அந்த சின்ன வயசுலேயே அதுங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் உடனே மைண்டில் பதியும். இன்னொன்று அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த பாவத்தின் உணர்வு எதுவுமே தெரியாது. அதனால அப்படியே பதியும் அவங்களுக்கு என்ன நல்லா சொல்லி. ஓகே, சகோதரர்கள் மத்தியில் அப்புறம் இல்லாமல் ஓகே, சரியான பாயிண்ட், நல்லா சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ணாலும் மன்னிச்சிடுவார். கொஞ்ச நேரம் இதாக இருந்தாலும் சண்டை போட்டு நினைக்கிறீங்க, மறுபடியும் பேசிடும், ஒன்றா சேர்ந்துப்பாங்க. கண்டிப்பாக கஷ்டம். சிறு பிள்ளைகளை போலனாக்கா சகோதரர் சொன்னது முழுக்க முழுக்க சரியான விதம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குனாக்கா, சிறு பிள்ளைகளை வீட்டில் இருக்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு ஏரோப்ளேன் நான் வாங்கி தரப்பா அப்படின்னாலும் நம்புவாங்க. ட்ரெயின் வாங்கி தரனாலும் நம்புவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வாங்கித்தர முடியாது ஒரு நாள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த 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 ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது. அந்த வயதில் முழுமையாக நம்புவாங்க. அது போல தான் பிதாவாகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு விரோதமாக இல்லை அந்த வாக்குத்துக்கு விரோதமாக ஒரு நெகட்டிவ் ஒரு தாட் வரும். இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட் அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இருக்காது. அப்போது நம்மளும் என்ன பண்ணாக்கா அந்த நெகட்டிவ் தாட் இல்லாதபடிக்கு நம்ம அந்த சிந்தையை வளர்க்கணும், அந்த ஆவிக்குரிய சிந்தையை வளர்க்கணும். அந்த நெகட்டிவ் தாட் இல்லைனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம மாம்ச சிந்தையை நாளடைவில் அது மட்டுப்படுத்திகிட்டே இருக்கிறோம். நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ஆவிக்குரிய சிந்தைக்கு விரோதமாக அது போராடுது அப்படின்னாக்கா நம்ம நெகட்டிவாக சிந்திக்கிறோம். நெகட்டிவாக சிந்திக்கக்கூடிய நபரோடு நம்முடைய ஐக்கியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிறிய போதனை, ஏதோ ஒரு பொருளை பற்றியோ ஏதோ ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி ஒரு நபர் சொல்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் போங்க, இந்த நபர் போய் பாருங்கள், இந்த பிரச்சனை முடியும், ஒரு தீராத வியாதியாக இருக்கலாம். அது சொல்லும்போது நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டோம், ஆனால் இந்த நபர்கிட்ட ஆகுமா நம்ம சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் நம்ம சிந்தையில் வரும் இல்லைங்களா? இது நெகட்டிவ். ஆனால் சிறு பிள்ளைகிட்ட சொல்லும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படியே கீழ்ப்படிவாங்க. இது போல தான் நம்மளோட சிந்தையை பழக்க வைக்கணும் அப்படின்றது அந்த கர்த்தராகிய இயேசு இந்த பாணியில் தான் சொல்கிறார். நீங்கள் சிறு பிள்ளைகளை போல உங்கள் சிந்தை, அந்த கிறிஸ்துவ சிந்தை எப்படி இருக்குனாக்கா, சிறு பிள்ளைகளை எப்படி அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொல்கிறது அப்படியே நம்புகிறாங்களோ அதுபோல் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே நீங்கள் உறுதியான மனப்பான்மை உறுதியாக இருந்தாக்கா அந்த ஒரு விசுவாசம் உங்கள் மத்தியில் இருக்கும்போது கண்டிப்பாக நான்னாக்கா அந்த காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சிந்தையிலேருந்து ஒரு மாற்றம் வரும்போது இந்த நாளோடையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுனாக்கா வார்த்தையில் வெளிப்படும். சகோதரர் மத்தியில் நம்ம பழக்கத்துக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள் நம்ம பேசுவோம். நம்ம பாசிட்டிவாக இல்லைனாக்கா தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானித்ததுனால அந்த வார்த்தை நம்ம பேசுவோம். இல்லை உலக காரியம் நம்ம அதிகமாக பேசியிருந்தாக்கா நம்ம என்ன உலக காரியம் நம்ம ஈடுபட்டோமோ அதுதான் சகோதர மத்தியில் பேசுவோம். நிறைய நம்ம ஒரு ஸ்டடீஸ் பண்ணி நல்ல ஒரு தியானம் பண்ணி நல்ல சத்தியங்களை வெளிச்சு நம்ம கிடைச்சிருக்குனாக்கா கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த சத்திய வார்த்தைகளை மற்றவர்கள் பற்றி தான் பேசுவோம். இப்போ சத்தியத்தின் ஊழியத்திற்காக நம்ம நடத்தைகள் போகும். அன்புக்குரிய சொல்ல இல்லை நம்மளோட சிந்தை எதிரான ரூட்டில் போயிருக்கு அப்படின்னாக்கா அதுக்குரிய காரியங்களை நம்ம பேசுவோம், அதுக்குரிய நடத்தைகள்லாம் நம்ம போவோம். எப்போ எக்லிஷா முடியும், எப்போ கூடிக்க முடியும், நம்ம அந்த வேலைக்காக போகணும், அந்த ஒர்க்கை முடிக்கணும், இதுதான் நம்ம கூடிகள் இருந்தாலும் இந்த எண்ணம் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்போது நம்முடைய மாற்றம் எங்கே வரணுனாக்கா முதலாவது சிந்தையில் வர வேண்டியதாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்போது இப்படி ஒரு நபர் இல்லை தேவனை அழைக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாட்களில் சிந்தை சொல் செயலில் சரியாக உண்மையாக இருக்கிறார் அப்படின்னாக்கா இவைகள் சம்மந்தமான அனைத்திலும் அவர் எச்சரிக்கையை அபியாசப்படுத்துறாங்கனாக்கா ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறாங்க. அவங்க சிந்திக்கிற சிந்தையை கவனிக்கிறாங்க. நம்ம என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், அந்த நாளில் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் அப்படின்றது கவனிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்படி செய்கிற நபர் நான் எதை வெளிப்படுத்தாருனாக்கா அவங்க தான் ராஜ்யத்திற்கான அந்த வகுப்பாரில் ஒருவராக இருப்பதற்கு தகுதியுள்ள ஒரு நபரை அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அப்போது சிறிய காரியங்களில் அக்கறையின்றி கவனமின்றி இருப்பவர்கள் முழுமையான உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மகா உன்னதமான ஒரு அழைப்புக்கு இல்லை அந்த திவ்ய சுபாவத்திற்கு அவங்க தகுதி இல்லை அப்படின்றத கூட அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அந்த பேச வர சொல்லு.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது கூட நம்ம ரொம்ப நெருக்கமாக அன்பாக கவனிச்சுட்டு வராங்க. இது உண்மை இல்லைங்களா? நம்மளுக்காக தேவதூதர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம ஏதாச்சும் நடக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் உடன்படிக்கை பண்ண சகோதரர்களுக்கு எந்த ஒரு காரியமும் ஏதாச்சும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்மளுக்கு தேவையான நேரத்திற்கு தேவையான போதனை கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுதலை கொடுக்குறாரு, சிறிய காரியங்களில் நம்மளை கவனத்தை அபியாசப்படுத்த நம்மளுக்கு உதவி செய்கிறாரு. இப்படியா அபியாசப்படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குணலட்சணத்தை சரியான விதத்தில் அபிவிருத்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணால் நம்மளை பழக்கி வைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், ஒருவேளை இதில் நம்ம தவறுனோம்னா முக்கிய காரியங்களை நம்பி எப்படி ஒப்படைப்பார்? நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் நம்ம தவறி போகிறோம் அப்படின்னாக்கா, சிறு சிறு காரியங்கள் தவறி போகிறோம், முக்கியமான காரியம் நம்மளுக்கு அழைச்சிருக்காரு, அது நம்மளுக்கு எப்படி ஒப்பு கொடுப்பார்? அநீதியான உலக பொருளை நம்மளுக்கு உண்மையாக இல்லைனாக்கா யார் நம்மளை நம்பி உண்மையான பொருளை ஒப்படைப்பாருங்களா? ஒரு ஆஃபீஸில் நம்மளுக்கு சின்ன ஒர்க் கொடுக்குறாங்க, அதை நம்ம சரிவர செய்து முடிக்க முடியல அப்படின்னாக்கா, அந்த ரிப்போர்ட் கொடுக்க முடியலனாக்கா ஒரு பெரிய ஒர்க் ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட எப்படி கொடுப்பாங்க? அந்த ஒரு கொள்கையை நம்ம மத்தியிலும் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்ளை பண்ணுறாங்க அப்படி கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்மளே இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கலாம் மீண்டுமா. நாட்கள் போக போக நான் எப்படிப்பட்ட குண லட்சணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறேன்? அதாவது உடன்படிக்கை செய்த நாட்கள் முதல் கொண்டு இன்னாத மாட்டிலும் என்னிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு, எந்த கேரக்டரில் நான் அபிவிருத்தி அடைந்திருக்கிறேன், எந்த குணத்தை நான் வளர்த்து கொண்டிருக்கேன் நம்ம சிந்திக்கலாம். பொறுமையாக இருக்கலாம், அன்பு, சகோதர சிநேகம், சந்தோஷம், பணிவு, நிறைய குணங்கள் ஆவிக்குரிய கனிகளில் எந்தெந்த குண லட்சணத்தை வளர்க்குறது என்னுடைய கவனத்தை நான் செலுத்திருக்கிறேன், எந்தெந்த குணங்கள் நான் வளர்ந்துருக்கிறேன், இல்லை எந்தெந்த குணங்கள் நான் இன்னும் பின்னோக்கி போயிருக்கிறேன், இன்னும் எந்தெந்த குணங்கள் நான் பொல்லாதவர்களாக மற்ற பார்வைக்கு நான் தென்படுறேன். நாம கேட்டுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் தவறு செய்கிற ஒரு கிறிஸ்துவன் இல்லை உடன்படிக்கை செய்கிற ஒரு சகோதரியோ அந்த தவறை அவங்க காணும்போது எப்படி காணுவாங்கனாக்கா, அவங்க பைபிள் ரீட் பண்ணும்போதோ இல்லை ஒரு சத்திய வார்த்தைகளை ஆடியோவில் கேட்கும்போதோ இல்லை நேரடி கூடுகையிலையோ இல்லை சகோதர மத்தியில் கலந்துக்கும் போதோ தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தவறை காணுகிற ஒரு சகோதரர் அந்த தவறுக்கான அவரால் முடிந்த பிரயாச்சித்தத்தை அவர் செய்வார். அதாவது தேவன்கிட்ட மன்னிப்பை கேட்பார். இல்லை ஒரு சகோதர மத்தியிலோ அவர் மனக்கசப்பு இருக்குனாக்கா அதை சரி செய்து கொள்வதற்கு அவங்ககிட்ட என்ன பண்ணாங்க, அந்த சமாதான காரியங்களை அவர் முற்படுவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அப்படி முற்படும் போது அந்த அனுபவம் அவருக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அனுபவமாக கூட இருக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி தன்னை அப்படியாக சரி செய்து கொள்ள ஒரு நபருக்கு மீதமுள்ள அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ தனக்குத்தானே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் தண்டனையை அமல்படுத்திக்கிறாரு. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கோபத்துலேயோ நம்ம ஏதோ தவறான முடிவு எடுத்திருக்கோம், சத்திய வார்த்தை மூலமாக இது இந்நாள் வரைக்கும் நம்ம எடுத்த காரியங்கள் பேசின வார்த்தைகள் தவறு வரும்போது அது சரி செய்து கொள்வதற்கு அவர் முற்படும் போது என்ன பண்ணுறாருனாக்கா தேவ வார்த்தை மூலம் தனக்குத்தானே தண்டனை வருவித்துக் கொள்றாருன்னு கூட பார்க்குறோம். அந்த பெரிய சகோதரர்களே, அடுத்து நம்ம பார்க்குறோம், அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்து அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் செயல்படுவார் கூட பார்க்குறோம். அடுத்து நமக்கு கிட்ட தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா பொறுப்பு, கவனம். கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம்ம பொறுப்பாக இருக்கிறோமா, கவனமாக இருக்கணும் பார்க்குறோம். ஒவ்வொரு விவகாரத்திலும், அதாவது நம்ம நேரம் நம்மக்கிட்ட திறமை கொடுக்கப்பட்டிருக்கு, பணம், செல்வாக்கு, இதெல்லாம் நம்ம தாழ்வு கொடுக்கப்பட்டிருக்குங்களா, அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்றத பார்க்குறாரு. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம எது பெற்றிருந்தாலும் அது கர்த்தருடையதாக இருக்குது, அவருடைய கரங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். அதை நம்ம தகுதியாக செலவு பண்ணுறோமா, தகுதியான காரியங்களுக்கு செலவிடுறோமா, இல்லை தகுதி இல்லாத காரியங்களுக்கு நம்ம செலவிடுறோமா நம்ம சிந்திக்கலாம். பெரிய சோழ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நம்ம எப்படி செலவிடுறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா நம்முடைய பாதையை பார்க்குறாரு. இவங்க மகிமைக்குரிய பாதையில் வராங்களா, இல்லை மகிமை இல்லாத உலகத்தின் பாதையில் அவங்க போய் கொண்டிருக்காங்களா அப்படின்றது கூட தேவனுடைய பாறையில் இது வெளிப்படும். அந்த பெரிய சகோதரர்கள், இப்போ நம்முடைய ஆண்டவர் செய்யும்போது நமக்கு ஒப்புவித்த திறமைகளை அது என்ன திறமையாக இருக்கணும், திறமை முக்கியம் இல்லைங்க, உண்மைத்தன்மை தான் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய மைண்டில் நிறுத்தணும். பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும், எக்கீஷாவில் இல்லை வீட்டில் அது சின்ன வேலையாக இருந்தாலும், ஒரு வேளை சில சகோதரிகள் படிக்காத நபர்களாக இருப்பாங்க. சில வீடுகளில் போயிட்டு அவங்க அந்த வீட்டு வேலையில் செய்வாங்க, பாத்திரம் வாஷ் பண்ணுறது, துணி துவைக்கிறது, அந்த வேலைகளை செய்து கொடுத்து அவங்களோட வருமானமாக இருக்கும்.
அப்படிப்பட்ட வேலை செய்தா இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த வேலையில் உண்மையோடு அன்போடு செய்கிறோமா, இதுதான் பார்க்குறாரு. இதுதான் தேவனுடைய இந்த அந்த உண்மைத்தன்மைக்காக தான் அந்த வேலையை கொடுத்துருக்காரே தவிர நம்முடைய திறமைக்கோ தகுதிக்கோ அதை கொடுக்கலங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம வேலை நம்ம நினைக்காத ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த இடத்துல அவர் தேவன் எதிர்பார்க்க உண்மைத்தன்மையை எதிர்பார்க்குறாரு. அப்போது நம்மளுக்கு பெரிதோ சிறிதோ அந்த காரியங்கள் அது முக்கியம் இல்லைங்க. நம்ம அது எப்படி செய்கிறோம், தகுதியாக செய்கிறோமா தகுதி இல்லாத செய்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தேவன் பார்க்குறாரு. பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போது நமது உக்கிரானத்தை பற்றி அவருடைய சித்தத்தை அறியும், அதன்படி செய்யும் எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கிறோம் அப்படின்றது கூட எனக்கு இது மெய்ப்பிக்கும் அன்புக்குரிய சகோதரர். இப்போ கர்த்தர் உண்மையுள்ளவர்களுக்கு, அதாவது அவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிற நமக்கு அந்த உண்மையில் வகுப்பாருக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மகிமையை ஒப்பிடும்போது இன்றைக்கி நாம் பெற்றிருக்கிற எல்லா காரியங்களும் ரொம்ப அர்த்தமாக இருக்குது இல்லைங்களா. அது குப்பையும் தூசியமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் ஒரு ஆள் பெற்றிருந்தாலும் அது அவர் கொடுக்க போகிற அந்த வெகுமதிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர. பிதாவை தேவன் சொல்லும்போது கூட எப்படி நம்மளை பார்க்குறாருனாக்கா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 50:5. சங்கீதம் 50 சங்கீதம் 5 வசனம். 50 சங்கீதம் 5 வசனம். வழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். தேங்க்யூ சார். எப்படி பார்க்குறோம்னாக்கா வழியினாலே அவரோட உடன்படிக்கை செய்து அவருடைய பரிசுத்தவான்களை அவருடைய கூட்டங்கள் நம்மளுடைய பரிசுத்தவான்களாக பார்க்குறாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம இடத்துல கொடுக்குற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது, அதில் நம்மளோட விசுவாசம் எப்படி வெளிப்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நன்மையான விதத்தில் நம்ம விசுவாசம் வெளிப்படுதுனாக்கா மேசோட அந்த 1000 வருட யுகத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற அந்த வல்லமையை கூட அதுபோல் அந்த விசுவாசத்தில் நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்றது கூட இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்துகிற விசுவாசம் மூலமாக நம்ம வெளிப்படுத்தலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போது நமது ஊழியத்திற்கான அந்த மகா சந்தர்ப்பங்கள், அதாவது வெளிப்படையான ராஜ்யத்தில் கொடுக்குற அந்த மகா சந்தர்ப்பங்கள் ஒப்பிடும்போது இன்றைக்கி நாம் செய்கிற இந்த சிறு சிறு ஊழியங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கூட பார்க்குறோம். நம்முடைய மணவாளனோடு கூட நம்ம இணைந்து செய்ய போகிற அந்த ராஜ்யத்தின் ஊழியங்களில் இந்த 1000 ஆண்டு ஆளுகை அது தொடர்ந்து வரக்கூடிய யுகாயுகம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விளங்கும்படி செய்திருக்காராம். நம்ம அந்த வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 2:7. எபேசியர் 2:7. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்வார். தேங்க்யூ சார். இப்போது உன்னதங்களில் உட்காரும்படியாக நம்ம அழைச்சிருக்காரு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஊமை அதில் பார்க்கும்போது ஆல்ரெடி கேட்ட ஊமை தான் தாளந்து பற்றின ஊமை. 5 2 தாளந்து 1 தாளந்து கொடுக்குறாரு இல்லைங்களா. அந்த 1 தாளந்து வாங்கிய நபர் என்ன பண்ணுறாருனாக்கா அதை புதைத்து வைத்துக்கிறார். அப்போது நம்மளுக்கு கொடுக்கப்படுற அந்த சிறு சிறு ஊழியமாக இருந்தாலும் அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு படிப்பினியாக இருக்குது. அதில் என்ன பண்ணாரு, அவர் அசட்டை பண்ணிவிட்டு அது பத்திரம் அதை அபிவிருத்தி செய்யலை. அவருக்கு அது பத்திரமா என்ன பண்ணால் மண்ணு போட்டு மூடி வச்சுறாரு. அப்போ நம்ம அது போல் நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தும் போது அதை கொண்டு ஒரு பெரிய பொறுப்போ பெரிய வேலையோ நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஒருவேளை மூடி வைக்கிறோம் இல்லை அதை நம்ம அசட்டை பண்ணுறோம்னாக்கா தேவனுடைய அந்த ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்குற அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணோம் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். கொடுத்துக்கலாம் பெரிய சகோதர. இது பழைய ஏற்பாடில் ஒரு உதாரணத்துக்கு கூட பார்க்கலாம். வசனம் வாசிக்க வேண்டியதில்லை, சமூகம் நம்மளுக்கு தெரிஞ்சது. தாவீது ராஜா இருக்காருங்களா, அவர் மேய்ப்பராக இருந்தார். அவரோட சகோதரர் ஒப்பிடும்போது அவர் அந்தளவுக்கு பலமான ஆள் இல்லை. அவர் சகோதரர்லாம் இராணுவத்தில் இருந்தாங்க. இவர் சாதாரண ஒரு சிறுவனாக என்ன பண்ணாக்கா ஆடு மேய்ப்பராக இருந்தார். அந்த மேய்ப்பர் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது கூட ரொம்ப உண்மையாக இருந்தார். சவுல் ராஜா கிட்ட ஒரு முறை சொல்லும்போது கூட அந்த சம்பவம் வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். 1 சாமுவேல் 17 1 சாமுவேல் 17
33 வாசிக்கலாம் சிஸ்டர். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தானோடையே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ என் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். 34 வாசிக்கலாம் சிஸ்டர். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளையே மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டையை பிடித்து கொண்டது. இப்படியாக இருக்கும்போது அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. நான் அது மாதிரி மேய்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒரு சிங்கம் ஒரு காடி வந்து பிடித்து கொண்டது. அதான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து என்ன பண்ணுறாருனாக்கா அதனுடைய வாய்க்கு அந்த ஆடுகளை தப்பி வைக்கிறார். அவர் நினச்சிருந்தா ஒரு அந்த உயிர் மேலே ஒரு ஆசை இருந்தாக்கா அவர் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டார். அந்த ஆடு போனால் அவருக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் இல்லை, நிறைய ஆடுகள் இருக்கலாம். ஆனால் அதை அவரிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் உண்மையிலோ இருக்கிறார் பாருங்கள். சிங்கத்துக்கிட்ட போராடியும் கரடிக்கிட்ட போராடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆடுகளை மீட்கிறார். இப்போ அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஒரு வேலை தான், ஒரு பொறுப்பு தான், ஒரு மேய்ப்பராக இருக்கார். அதில் அவர் உண்மையாக இருந்ததுனால தான் ஒரு பெரிய பொறுப்பு வருது. இஸ்ரேலுடைய ராஜாவா, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு மேய்க்கக்கூடிய ஒரு ராஜாவா ஒரு ஸ்தானத்துக்கு தேவன் வைத்ததை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அதுபோல தான் தேவன் நினைச்சா யாரையும் எந்த இடத்துலையும் மாற்ற முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போது அந்த உண்மைத்தன்மை என்பது தேவன் பார்க்கக்கூடிய ஒரு நம்மக்கிட்ட விரும்புகிற ஒரு குணமாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அடுத்து நம்ம யோசிப்பு கூட பார்க்குறோம். ஒரு எகிப்தில் விற்று போட்டிருந்தாலும் அந்த அவர் போகிற இடத்துல எல்லாம் வந்து அவர் எந்த இடத்துலையும் வந்து தேவனுக்கு குறித்தோ அவர் சகோதரர் குறித்தோ எந்த இடத்துலையும் முறுமுறுக்கலை. இது எல்லாமே தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இது அந்த எனக்கு தேவன் கொடுத்த அந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் அவருடைய வசனம் என்ன பண்ண என்னோடய இருதயத்தை, அதாவது சிந்தி எனக்கு புடமிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சங்கீதங்களை வாசிக்கிறோம். நம்ம பெரிய சகோதர சொல்ல. அப்போது எந்த அளவுக்கு அவர் தேவன் தாழ்த்தினாலும் என்ன பண்ணிட்டாருன்னா இது தேவன் தான் எனக்கு செய்கிற. இது எப்படின்னாக்கா ஒரு மண் பாண்டத்தை அது வணையன்னு சொன்னாக்கா அந்த களிமண்ணானது முழுமையாக அது ஒரு இசைவுக்கு அந்த கோயிலோட கைக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அது ஒப்பெடுக்கும் போது என்ன பண்ணாருனாக்கா அது அவர் என்ன விதத்தில் விரும்புகிறாரோ அந்த ஒரு உருவத்துக்கு அது கொண்டு வர முடியும். இப்போ அது போல் தான் யோசிப்பு என்ன பண்ணுறாருனாக்கா தேவன் இது போல் எனக்கு ஒரு சொப்பனை கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அதை செய்வார் அப்படின்னு அந்த உறுதியாக நம்பினார். அதனால் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர் எந்த இடத்துலையும் முறுமுறுக்கலை. தேவனுக்கு ஒரு அறிக்கை கூட பண்ணலை, எனக்கு இது மாதிரி ஒரு சொப்பனத்தை கொடுத்தீங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கை எல்லாமே பார்த்தா மாறுபட நடந்திருக்க தேவனே, என்னோடய சகோதரர் என்னை விற்று போட்டாங்க, எதுவுமே எந்த இடத்துலையும் முறுமுறுக்கலை. பாருங்கள், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களில் உண்மையாக இருந்தார். ஒரு டைம் வரும்போது எகிப்துக்கு அதிகாரியாக அவர் உயர்த்தப்பட்டார் இல்லைங்களா? அதுபோல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலங்களில் அந்த யோசிப்பை போல் உண்மையாக இருந்தால் இந்த உலக ஜீவியத்தில் யோசிப்பு எப்படி உயர்த்தப்பட்டாரோ அதுபோல் ராஜ்யத்தின் காரியம் நம்ம உயர்த்தப்படுவோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது. அந்த பெரிய ஒரு சொல்லு. இன்னும் எக்ஸாம்பிள் யோசுவா எடுத்துக்கலாம். மோசே கூட இருந்தவர் தன்னை எங்கேயும் எந்த இடத்துலையும் வெளிப்படுத்திக்கல. அந்த கானான் உழவு பார்க்க போகும்போது கூட ஒரு சரியான ஒரு செய்தியை காலைக்கும் யோசுவை கொண்டு வராங்க. சரியான ஒரு நேரம் வரும்போது மோசேக்கு மறிக்க தருவாயில் என்ன பண்ணாங்கன்னா தேவன் வந்து யோசுவை கொண்டு வரார். அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு அடக்குணமோடு இருந்திருக்காரு. தேவையான இடத்துல தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிறார். அதுக்கு பார்க்கலாம் பெரிய சொல்ல. அடுத்து நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னாக்கா மரண பரியும் நம்ம தாழ்த்திட்டார். அவர் நலியே விட்டு வந்துட்டார், நம்மளுக்காக நம்மளை மீட்கும்படியாக வந்தார். அவர் அங்கே இருக்கும்போது உண்மையாக இருந்தார், இங்கே வரும்போது மாம்சத்தில் உண்மையாக இருந்தார். இப்போ கூட அவர் உண்மையாக இருக்கார். எப்போவுமே அவர் நேற்று நின்று மாறாததாக இருக்கார். அவர் குணத்தில் பார்க்குறோம். இந்த காரியங்கள் அநேக கேட்டது மாதிரி இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு வேர்டு மட்டும் சொல்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது கூட இந்த பாடத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் நம்ம போல ஒரு பாடலில் ஒரு மனுஷனாக இருந்தார். அவர்கிட்ட இருந்த எல்லா செல்வத்தையும் கூட என்ன பண்ணாருனாக்கா தேவனுடைய ஊழியத்தில் மட்டும் இழந்தார் இல்லைங்களா? தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளும் போது அடியன் என்ன செய்யணும் அப்படின்றத அவர் உணர்ந்து என்ன பண்ணாருனாக்கா அந்த ஊழியத்துக்காக அவர் முற்பட்டார். உடனே அந்த அப்போஸ்தலர் போய் அணுகலை. அவர் தனிமையில் போயிட்டு வேதத்தை தியானித்து அவர் தேவன் அழைத்த அழைப்பையும் அவருக்காக தேவன் வைத்திருக்க சித்தத்தையும் அறிந்து கொண்டார். அந்த பெரிய சகோதரர். இப்போ அது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த ஊழியத்தை செய்தாலும் என்ன பண்ணாருனாக்கா எந்த இடத்துலையும் அவர் தன்னுடைய செல்வத்தையும் எங்கேயும் பயன்படுத்தலை. வேலை செய்து
தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தினாக்க வேலை செய்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தார் அப்படின்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அப்போ நம்ம இடத்துல தேவன் இன்னைக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்க. நம்ம இடத்துல என்ன தான் எதிர்பார்க்குறாருனாக்கா, வெளிச்சத்தில் உள்ள அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்தவான்களை நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்குற குணம் என்னன்னாக்கா, அன்பு எதிர்பார்க்குறார். தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார், அது போல் ஒரு அன்பின் குணத்தை வளர்த்துக்கொள்ளணும், நீதியாக இருக்கணும், பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம். இது வந்து தவறுங்களா? தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற விஷயங்கள் தவறுங்களா? ஏன்னா அந்தளவுக்கு மேன்மையான ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்படுறது. அது அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த குணங்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அன்பு, நீதி, அந்த பெருந்தன்மையான குணங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தற்கால வாழ்க்கையில் இந்த சிறிய காரியங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நமக்கு நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதை தான் நம்ம இருக்கிற இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் சிறிய சிறிய காரியங்களில் கர்த்தருடைய ஊழியத்திற்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற அந்த காரியத்தை அந்த தன்மையை பொறுத்து தான் நாம் சிறு மந்தையில் அங்கம் ஆக முடியுமா இல்லையா அப்படின்றது கூட நம்ம மேய்ப்பிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர், இப்படியாக கூட இந்த நாளில் ஒரு சிறிய பாடம் தான், ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பாடம். நீங்கள் முடிஞ்சால் இந்த பாடத்தை நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் சொல்கிறோம். ரீப்ரிண்ட் 5740 நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மிதமாக கூட நீங்கள் அந்த ஆடியோவோட கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படியாக ரொம்ப பொறுமையோடு கேட்ட சகோதரர் யாவருக்கும் கூட தேவன் இந்த வார்த்தையிலே ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.